கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே செக்டார் இருக்க ஒரு 4 ஸ்டாக் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் நியர் அண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அது எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் ரெயில்டெல். ஸோ இந்த ரெயில்டெல் வந்து உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ எந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு? ஒரு ஃபஸ்ட்டு ரீசன், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் என்ன இருக்குது, பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம், இதை வந்து மேஜராக நான் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறது, இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ 9% நேற்று அப்சைடில் போனதுனால ஸோ 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ஒன்று, அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையா இருக்குது. இன்னொரு விஷயம், 9% அப்படின்றதுனால ஒரு சின்ன ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், அப்சைட்லையும் போகலாம். ஸோ நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம். ஓகே, ஆனால் அப்சைட் பொட்டென்ஷியல் தான் நமக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம என்ட்ரியை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டு, எஸ்எல் வந்து இந்த 286 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 454 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 454 இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் டார்கெட் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்தோம். ஓகே, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் இர்கான் இன்டர்நேஷ்னல். ஸோ இர்கான் இன்டர்நேஷ்னலும் நேற்று ஒரு சூப்பரான ஒரு மூவ், ஒரு 7% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும், அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்எல் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ரீடெஸ்ட் எடுக்கும். ஸோ ரீடெஸ்ட் எடுத்து அப்சைடில் போகிறதுக்கான ரீடெஸ்ட் வந்து இந்த சேனலில், அதாவது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த சேனலில் வந்து என்ன ஆகும், ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகும். ஸோ அதனால் நம்ம எதுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்ல வச்சுக்கலாம். ஸோ என்ட்ரி இந்த 172க்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் 223 ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுருக்கேன். மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் இதாக வச்சுக்கலாம். அதாவது 237 நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு, அதாவது ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றதுனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இது ஷார்ட் டேர்முக்கு இது வந்து கொடுக்கல. அதனால் ஃபஸ்ட்டு டார்கெட்டே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஆர்விஎன்எல் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, பட் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ மொத்த செக்டாரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, ஸோ என்ன ஆக போகுது, அப்சைட் பொட்டென்ஷியல் நிறைய இருக்குது. அப்படின்றப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணீங்க, வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ட்ரிபிள் பாட்டம், நெக்லைன் பிரேக் ஆகலை. இந்த நெக்லைன் பிரேக் ஆகட்டும். நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் 483. ஸோ 483 தான் இதோட டார்கெட். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐஆர்எஃப்சி. உங்களுக்கு இந்த சேனலில், அதாவது அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு நல்ல ஃபால் இருந்தாலுமே, அதாவது இந்த நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் ஆகணும். இந்த சேனலோட இன்னும் பிரேக் ஆகலை. இந்த சேனலை டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகலாம், கீழே வரலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ லோ ஹையர் லோ, ஸோ ஹையர் ஹை ஃபார்மேஷனில் போய்கிட்டு இருக்குது. பட் இங்கே மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஹையர் ஹை ஃபார்ம் ஆகலை. லாஸ்ட்டு
ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 134 வந்து பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கும். ஸோ இது ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் ஆகிருக்கும், சேம் டைம்ஸ் என்ன ஆயிருக்கும், டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கும். ஸோ என்ட்ரி நம்மளை பொறுத்த வரைக்கும் 134க்கு மேலே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் காபோ ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ 151 இதோட டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐஆர்சிடிசி இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் கடைசி ஸ்டாக். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐஆர்சிடிசி. இந்த ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன். அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ட்ரெண்டு வந்து இன்னும் பிரேக் ஆகலை. பட் ஒரு ஸ்விங்குக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் இந்த சேனலுக்குள்ளே தான் என்ன இருக்குது, ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு தடவையும் லோயர் லோ ஃபார்மேஷன். ஸோ ஆனால் எந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன், அதாவது ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். ஸோ லோ, ஸோ இது வந்து உங்களுக்கு, ஸோ இங்கேயே வச்சுக்குவோம், லோ ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ ஆனால் இன்னும் ஹையர் ஹை வரல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஹையை, அதாவது 787க்கு மேலே 787க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 856 இதோட டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5 ஸ்டாக்கு கொடுத்துருக்கோம் ரயில்வே செக்டாரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.